ஆலயத்தின் புராண வரலாற்றை முடிந்தவரை அறிய முற்படுவோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி பிரம்மாவின் மானச புத்திரனான தக்ஷன் தன் மகள் தாட்சாயணியை இறைவன் ஸ்வர்ணபுரீஸ்வரருக்கு மணம் முடித்து தருகிறார். தனது அகந்தையால் தனது யாகத்திற்கு சிவனை அழைக்கவில்லை. இதனால் தன் தந்தை தட்சனை திருத்தி நல்வழிப்படுத்த தாட்சாயணி இத்தலத்திலிருந்து திருப்பரியலூருக்கு சென்றபோது ஆணவத்தினால் சிவனையும் சக்தியையும் நிந்தித்து விடுகிறார் தட்சன். தாட்சாயினி கோபம் கொண்டு தட்சனின் யாகம் அழிந்து போகட்டும் என்று சாபமிடுகிறார். அத்துடன் சிவனிடம் தட்சனை தண்டிக்கும்படி வேண்டுகிறார். சிவனும் வீரபத்திரர், பத்திரகாளி ஆகியோரை தோற்றுவித்து யாகத்தை அழித்து தட்சனையும் சம்ஹாரம் செய்து விடுகிறார். தாட்சாயணியும் சிவ நிந்தை செய்த தட்சனின் மகள் என்ற பாவம் தீர வேண்டி இத்தலத்தில் பஞ்சாக்னி மத்தியில் கடும் தவம் புரிகிறார். சிவனும் தாட்சாயணியை மன்னித்து சுகந்த குந்தலாம்பிகை என்னும் திருநாமத்துடன் இத்தலத்தில் என் அருகிலிருந்து அருளாட்சி செய் என்று அருள் புரிகிறார். முன்னொரு காலத்தில் பிருது என்னும் அரசன் இந்த இடத்தில் அந்தணர் தெரு ஒன்று அமைக்க விரும்பி காடுகளை அழித்தான். ஆனால் அங்கே இருந்த மரங்களை அவனால் அழிக்க முடியவில்லை. அப்போது அங்கே வந்த அகத்திய முனிவர், உன்னால் இதை அழிக்க முடியாது, இங்கே முனிவர்கள் மரங்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். சிறிது தூரத்தில் சூரிய புஷ்கரணி என்ற தீர்த்தமும் அதன் கரையில் இஷ்ட சித்திகளும் லிங்கமும் உள்ளது அறிக என்று சொல்கிறார்.